முதுகில் குத்திய பாஜக. ஸ்டாலினை சந்தித்தார் சரத்குமார். கூட்டணி ஒப்பந்தம். அதாவது, நடிகர் விஜயை நான் இன்னும் அரசியல்வாதியாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை என நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லை சேவியர் கல்லூரியில் நடைபெற்ற கலை திருவிழாவில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினரும் நடிகருமான சரத்குமார் கொம்பு சீவி படத்தின் குழுவினர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் நடிகர் சரத்குமார் கூறியதாவது: ஒரு படத்தை தயாரித்து முடித்தவுடன் வேலை முடிந்தது என்று நினைக்காமல் அதை ப்ரமோட் செய்ய வேண்டும் என்ற சூழல் அதிகமாயிருக்கிறது. 2026 தேர்தலில் நான் போட்டியிடுவது குறித்து எங்களுடைய மாநில தலைவர் முடிவெடுப்பார் என்று கூறியிருக்கிறேன். போட்டியிட மாட்டேன் என கூறும் பொழுது எந்தெந்த தொகுதியில் நிற்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நான் போட்டியிடுவதை விட பிறரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நான் கூறுகிறேன். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறேன். என்னுடன் இருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து அவர்களை வெற்றி பெற செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் கருத்தை கூறினேன். தென்காசியில் நான் போட்டியிட விருப்பப்பட்டால் எங்கள் மாநில தலைவரிடம் கூறுங்கள். நடிகர் விஜய் நிலைப்பாட்டை அவரை போய் கேட்க வேண்டும். அவரை நிற்க வைத்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க வேண்டும். மாணவர்கள் மட்டுமல்ல, அனைவருக்கும் அரசியல் பற்று வேண்டும். பாஜகவில் என்னுடைய பயணம் சிறப்பாக இருக்கிறது. கட்சியை புதிதாக ஆரம்பிப்பது முக்கியமல்ல, கொள்கையை வெளிக்காட்ட வேண்டும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நான் இன்னும் அரசியல்வாதியாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. விஜய் இன்று அரசியலுக்கு வந்தவர். மக்கள் யார் கூப்பிட்டாலும் வரத்தான் செய்வார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும். தமிழக வெற்றி கழகம் என்று முழுதாக சொன்னால் எனக்கு எந்த கட்சி என்று தெரியவில்லை. தாவேகா, ஈவேகா, மூவேகா என சொன்னால்தான் தெரிகிறது என்றார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை. எனக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அதனை பிறருக்கு விட்டு கொடுத்து மாநிலம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்து இப்போதுள்ள ஆட்சியை மாற்றி அமைப்பதற்கு பாடுபடுவேன் என பாஜக நிர்வாகி சரத்குமார் தெரிவித்துள்ளார். நடிகரும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினருமான சரத்குமார் நெல்லையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: 100 நாட்கள் வேலை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது மக்களுக்கு பயனளிக்கும். மாநில அரசு 40% நிதி ஒதுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். மாநிலத்தில் 90% மத்திய அரசு வழங்கும் நிதியிலிருந்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இவர்கள் அதற்கான பெயரை பயன்படுத்தி வருகின்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை. எனக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அதனை பிறருக்கு விட்டு கொடுத்து மாநிலம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்து இப்போதுள்ள ஆட்சியை மாற்றி அமைப்பதற்கு பாடுபடுவேன். விஜய்க்கு நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என தெரியவில்லை. இதுதான் அவரது அரசியல் புரிதலின் அளவு. அரசியல் களத்தில் இறங்கியிருக்கும் விஜய் தனது நிலைப்பாடுகளை தெளிவாக வைக்காமல் எல்லோரையும் நண்பர்களாகவும் எதிரிகளாகவும் கருவது போன்று நடந்து கொள்கிறார். இது தமிழக அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார் சரத்குமார். இந்த நிலையில் நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை வாரியம் அனுமதி மறுத்தது தொடர்பாக தமிழக அரசியலில் விவாதங்கள் சூடுபிடித்துள்ளன. இது குறித்து கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் சரத்குமார் விஜயை நோக்கி பல காரமான கேள்விகளை எழுப்பினார். சென்சார் போர்டு ஒரு படத்தை நிறுத்துவது இது முதல் முறை அல்ல. முன்பு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் தனது பட சிக்கலுக்காக தலைவா அவரை சந்திக்க விஜய் கை கட்டி நின்றாரு. அது உங்களுக்கு தெரியாதா ஏன் என சரத்குமார் கேள்வி எழுப்பினார். ஒரு படம் நிறுத்தப்படுவதற்கு பின்னால் அரசியல் சதி இருப்பதாக கூறப்படுவதை அவர் மறுத்தார். அனைத்தும் அரசியல் ரீதியாக நடப்பதாக எண்ணுவதை மாற்றிக்கொள்ள வேண்டும். தணிக்கை வாரியம் அதன் விதிமுறைகளின்படிதான் செயல்படுகிறது என்றார். நான் நடித்த அடங்காதை படமும் பல வருடங்களாக தணிக்கை சிக்கலில் உள்ளது. அதற்கு ஏன் யாரும் குரல் கொடுக்கவில்லை? விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பதால் அவருக்கு மட்டும் தனி சலுகை கிடையாது என ஆவேசமாக பேசினார் சரத்குமார். இந்த நிலையில் தனது அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்த நடிகர் சரத்குமார் தற்போது அக்கட்சியில் தனக்கான முக்கியத்துவம் குறைவாக இருப்பதாக கருதி அதிருப்தியில் உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் கசிந்துள்ளன.
மார்ச் 2024 தனது கட்சியை பாஜகவுடன் இணைத்த பிறகு அவருக்கு போதிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்ற பேச்சு அவரது ஆதரவாளர்களுக்கிடையே எழுந்துள்ளது. இதன் பின்னணியில் அவர் மீண்டும் தனது அரசியல் பயணத்தை தொடங்கி திமுகவில் இணைய முயற்சி மேற்கொண்டதாகவும், ஆனால் திமுக தலைமை அதற்கு உடன்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே 2001 திமுக சார்பில் ராஜ்யசபா எம்பியாக இருந்த சரத்குமார் பின்னர் கருத்து வேறுபாடுகள் காரணமாக வெளியேறியது குறிப்பிடத்தக்கது. தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கணக்குகள் மாறி வரும் நிலையில் அவரது அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் பாஜக மாநில தலைவராக இருக்கும் அண்ணாமலையின் பதவிக்காலம் ஏற்கனவே முடிந்துவிட்டாலும் தொடர்ந்து நீடித்து வந்தார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி வைத்த முக்கிய நிபந்தனை அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்பதுதான். இதனால் தற்போது அடுத்த தலைவரை தேர்வு செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் சரத்குமார் தனது கட்சியை பாஜகவுடன் இணைத்து 1 வருடம் ஆகிவிட்டத நிலையில் இதுவரை அவருக்கு கட்சியில் எந்த பதவியும் வழங்கப்படவில்லை. இதனால் அவருடைய ஆதரவாளர்கள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அவருமே விரக்தி மனநிலையில் இருப்பதாக கூறப்பட்டது. ஆனாலும் ஏதாவது ஒரு பதவி வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் சரத்குமார் ஆதரவாளர்களை சமாதானப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு மாவட்டமாக சென்று சமத்துவ விருந்து வைத்து வருகிறார். மேலும் சமீப காலமாக விஜய் எதிர்த்து அறிக்கை விடுவது, வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு ஆதரவு என தொடர்ச்சியாக கவனத்தை ஈர்க்கும் விதமாக அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறார். அண்ணாமலை அடுத்த தலைவர் இல்லை என்ற முடிவாகிவிட்ட நிலையில் சரத்குமார் அந்த பதவிக்கு குறிவைத்து தனி ரூட்டில் காய்களை நகர்த்தி வந்தார் என தகவல் கசிந்தது. அதாவது தான் தமிழகத்திற்கு நன்கு அறிமுகமான முகம், 30 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறேன், பாஜகவுக்காக கட்சியை கலைத்துவிட்டு வந்தேன் என்றெல்லாம் சொல்லி டெல்லி தரப்பு மனதை கறக்கும் முயற்சியில் மேற்கொண்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பாஜக தலைவர் ரேஸிலே இல்லாத சரத்குமார் பெயர் அதில் உள்ளதாக செய்திகள் வரத் தொடங்கியுள்ளன. இது ஒரு பக்கம் இருக்க, தனக்கு உள்ள இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி சரத்குமார் இவ்வாறு செய்திகளை வர வைத்திருக்கலாம் என்றார்கள். அதாவது தமிழக பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற நிலையில் அண்ணாமலை, சரத்குமார் ஆகியோர் உள்பட பலரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழக அரசியலில் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் அதிமுக மற்றும் பாஜக கட்சி இணைந்து தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் ஒரு மனதாக தேர்வு செய்யப்பட்டது சரத்குமாருக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதுதான் சரத்குமார் பாஜகவை விட்டு திமுகவில் இணைய சரியான காரணமாக சொல்லப்பட்டது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.